டூத் ப்ரஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்க வளர்க்குறதெல்லாம் கடிச்சு அந்த ப்ரஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கிடும் பாருங்க. இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷை உள்ளே போட்டு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா போதுங்க. அந்த ப்ரஷ்ல வந்து வெளிப்பக்கமாக நீங்கி இருக்கக்கூடிய அந்த பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து மாறிடும். ரொம்ப வந்து ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக மாறாது. ஓரளவுக்கு ஒரு 50லேருந்து 60% வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி அந்த ப்ரஷ்ல இருக்கக்கூடிய கிருமிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வைக்கிறதால எல்லா கிருமிகளுமே செத்து போயிடுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ப்ரஷ், அதே நேரத்தில் புதுசாகவும் மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி பிடிச்சு உள்பக்கமாக வந்து அழுத்தி விடுங்க. அந்த பற்கள்லாம் உள்பக்கமாக இருக்க மாதிரி அழுத்தி விட்டுட்டு மறுபடியும் அந்த தண்ணியிலே போட்டு வைங்க. இப்படி நம்ம தொடர்ந்து செய்கிறதால நம்மளுடைய பழைய ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ப்ரஷ்ஷை பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ரஷ்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த பல்லு எல்லாமே விலகி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டான மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய ப்ரஷ்ஷை அழகாக வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்க எந்த அளவுக்கு க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பல்லெல்லாம் விலகி இருக்கக்கூடிய அந்த ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணியில் போட்டு வைக்கிறதால அந்த ப்ரஷ் வந்து 50லேருந்து 60% வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பாருங்க இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம்.